easy go. Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இப்போ நாம பாருங்க இந்த ஸ்வாட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வாட் பேரு டுஷிட்டா. இந்த ஸ்வாட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா சார்லஸ் வேணும். அந்த காட் சார்லஸ் வேணும். அது அந்த சார்லஸ் எப்படி எடுக்கணும்னா இங்கே பாருங்க எலிட் அண்டன்ஸ்னு இருப்பாங்க. அதை விட்டுருங்க. என்னன்னா இங்கே இருப்போம். இங்கே பாருங்க இங்கே எலிட் அண்டன்னு இருப்பான். இவன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் முடிச்சிங்கன்னா 5வது உங்களுக்கு காட் சார்லஸும் உங்களுக்கு கொடுப்பான். காட் சார்லஸ் நீங்கள் ஆர்பியில் சமெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நான் போகிற மாதிரியே போங்க. ஃபாஸ்ட்டாக இங்கே வரணும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக இங்கே வரணும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபாஸ்ட்டாக அந்த வாட்டர் ஃபால் இருக்கா, அங்கே வாட்டர் ஃபாலு. இப்போ நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும்தான் முடிக்க முடியும். இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால் போய்க்கணும். இந்த வாட்டர் ஃபால் போயிட்டு காமிக்கிறேன். இங்கே அண்டர் கிரவுண்டில் ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கும். இப்போ அந்த சீக்ரெட் பேஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். நம்ம சீக்ரெட் பேஸ் இருக்கும் இந்த மாதிரி. இங்கே போயிட்டு இன்னும் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதை அவங்க அடித்து முடிச்சுட்டாங்க கமெண்ட் பண்ணணும். அது நிறையா வேலை இருக்கும். இங்கே டக்குன்னு இங்கே இருக்க கோஸ்ட் எம்பிசியெல்லாம் அடிச்சிடணும். நான் அடிச்சுட்டு காமிக்கிற மாதிரிங்க. நான் அடிச்சிட்டேனா இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கான். இப்போ நான் அடிச்சிட்டேன்னா இப்போ எனக்கு இங்கே நீங்கள் சுற்றி பாருங்கள். எனக்கு இப்போ ஒரு கேட்டு மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா? எனக்கு இங்கே ஒரு கேட்டுமே இருக்குது. இப்போ என்னன்னா நான் ஆர்பி இந்திரா ஸ்பான் பண்ணல. ஏன்னா எனக்கு அது எடுக்கணும். எப்படின்னா அது எடுத்து ரொம்ப டைம் ஆகும். அதனால் வேணான்னு விட்டுட்டேன். நீங்கள் ஆர்பி இந்திரா ஸ்பான் பண்ணிட்டு இங்கே ஒரு கோடாக பிளாக் கலரில் இருக்கும். அதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களை இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி விடும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களை இங்கே இறக்கி விட்டுரும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா டார்ச் போய் உங்களுக்கு ஹாலோ டார்ச்சுன்னு ஒன்று கிடச்சிடும். இப்போ அந்த டார்ச் வச்சு நீங்கள் நிறையா இடத்துல லைட் பண்ணணும். அந்த என்னென்னா இடம்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். நிறையா இடம் இருக்கும். ஆனால் எல்லா இடம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே மேலே இப்போ நீங்கள் அங்கேருந்து இப்படி வந்தீங்கனாலே இந்த இடம் வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்ச்சு நீங்கள் 1 2 3 4 5 டார்ச் லைட் பண்ணணும். நீங்கள் ஒன்றா தான் பண்ணணும். நான் போயிட்டு 5வது டார்ச் பண்ணிட்டு 3வது டார்ச் தரேன், 2வது டார்ச் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டார்ச் வரேன்னா இல்லை. லைனாக போனால் தான் உங்களுக்கு டார்ச் லைட்டாக பார்க்கும். இங்கே அந்த டார்ச்சுக்கு எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கன்னா இது லைட்டாக போயிடும். அடுத்த லொக்கேஷன் இங்கே தான். இங்கே இருக்கா? நீங்கள் நீங்கள் இங்கே வரணும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டார்ச் கிடைக்கும். இங்கே பாருங்க. இது 3rd டார்ச்சு. இது ஒன்று தான் பண்ணணும். நான் சொல்லிட்டேன். இங்கே 3rd டார்ச்சு எடுத்து பண்ணணும். இப்போ இதுதான் இங்கே இருக்குல்லே கொஞ்சம் டஃப்பான டார்ச். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நான் காமிக்கிற பாருங்க. இங்கே மஷ்ரூம்ஸாக இருக்குமா, இந்த பைனாப்பிள் மாதிரி இருக்குமா, இந்த இடத்துக்கு வந்துடணும். இங்கே கரெக்டாக ஒன்று இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே 3rd டார்ச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 3rd டார்ச் பண்ண வெட்டி இப்போ நான் இப்போ என்ன போங்கன்னா மேன்ஷனுக்கு போகணும். மேன்ஷனுக்கு போகிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து ஈஸியாக போயிடலாம். இங்கே டார்ச் லைட் பண்ணிட்டு இப்போ நான் அடுத்த லைனாக போடுறேன் பாருங்கள். இப்படி நான் போகிறவே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இங்கேயும் வந்துட்டான் அந்த மல்டி பிளேயர் ஷிப்பா. இங்கே வந்தீங்கன்னா மேன்ஷன் இருக்கா? மேன்ஷனுக்குள்ள இல்லை, நம்மளுக்கு வந்து மேன்ஷனுக்குள்ள இல்லை, மேன்ஷனுக்கு பின்னாடி ஒரு உடஞ்சி போன போட் இருக்கும். காமிக்கிற பாருங்களேன், அங்கே தெரியுதா ஒரு உடஞ்சி போன போட்டு? இங்கே ஒரு உடஞ்சி போன போட் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு 4th டார்ச் இங்கே இருக்கும். இதோ டார்ச் நீங்கள் லைட் பண்ணிட்டு இப்படியே பின்னாடி வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே நிறையா வீடு இருக்கா? இங்கே இல்லை, இந்த பக்கம் இல்லை, நான் நல்லா ஆரம்பிச்சுக்கோ. இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இந்த எம்பிசிலாம் இருப்பாங்கண்ணா. இந்த பக்கம் இங்கே வாங்க. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு லைட், இங்கே ஒரு 5th டார்ச், இதுதான் கடைசி டார்ச்சு. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக வந்து ஒரு டார்ச்சாக நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு 3 நிமிஷத்துலேயே இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுலேயே 3 நிமிஷம்தான் ஆயிருக்கு. அவங்களால அசால்ட்டாக முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட 5 நிமிஷம் இருக்கும். பொறுமையாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது நீங்கள் எல்லாட்டாச்சும் லைட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் அடித்து கேம் விட்டு வெளில போனாலும் உங்களுக்கு கொஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கொஸ்ட்டு முடிச்ச வெட்டி நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் போகிற இடத்துக்கு அதுக்கு லாமா பாஸ் அடிக்கணும். அந்த லாமா பாஸ் வந்து நீங்கள் வந்து ட்விஷர் அடிக்கலைன்னா இந்த கொஸ்ட்டு பண்ணிலாம் உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து பூட்டியிருக்கும். நீங்கள் வந்து இங்கே வாங்க, இப்படி அந்த மேன்ஷனுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அந்த லாமா பாஸ் இருப்பான். இங்கே வருங்க, இந்த பக்கம் இல்லை, அந்த அங்கே ஒரு கேட்டுமா இருக்கா, இங்கே தான் இருப்பான் அந்த லாமா பாஸு. இங்கே வந்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கான். நான் இந்த கொஸ்ட்டு முடிச்சதுனால எனக்கு இங்கே வந்து டோர் ஓப்பனில் இருக்குது. நீங்கள் முடிக்காதனால உங்களுக்கு டோர் க்ளோஸில் இருக்கும். நீங்கள் வந்து இந்த லாமா பாஸை அடிக்கணும். அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் விட்டாலே இவன் ஹெல்த்து மறுபடியும் இதாகிடும். இவன் ஹெல்த்து வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாகிடும். நான் சொல்கிற மெத்தட் வச்சு அடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். இப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. அப்படி அவன் வரல, ஏதாவது கன்று வச்சு இப்படி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் எடுத்து இப்படி லாமா வந்து அடிக்கலாம். இது வந்து இப்படி தான் நான் மேஸ்ட்ரி ஏற்றுவேன், அது வேறு விஷயம். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாமா எடுத்துடலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. நான் வந்து அடுத்து வந்து இந்த 2 ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணி எப்படி சீடிக்கு எடுக்கலாம் நான் போடுறேன். அது வந்து 2 பார்ட்டாக நான் போடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு யாமா கொஸ்ட்டு, டுஷிட்டா கொஸ்ட்டு, ஓகேவா? பாய். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைபு லைக்கு மஸ்ட்டு பண்ணிங்கன்னா தான் லைவ் போட முடியும். எனக்கு 50 சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் நான் லைவ் போட முடியும். லைவ் போட முடியாத வருத்தத்தில் இருக்கேன். நீங்கள் வந்து லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை போய் ஒரு தட்டி விட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த டிஸ்கார்ட் லிங்க் அப்படியே உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே கேஸ், பாய் 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 பாய்.